COA ப்ராக்டிகல் எக்ஸாம்க்கான எக்ஸசைஸை 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம 19th எக்ஸசைஸ் பார்க்க போறோம். 19th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா கன்சால்டேட் கமாண்டை யூஸ் பண்ணி மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லைங்களா? இந்த எக்ஸ்பென்சஸ் கீழே கொடுத்துருக்க மாதிரி வேஜஸ், டிராவல், என்டர்டைன்மெண்ட், ஆஃபீஸ் சப்ளைஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க பட்ஜெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, அதுக்கான ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல் டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் கண்டுபிடிக்க போறோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். HR டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் ரேண்டமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதோட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட டோட்டலை இப்போ கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு டேட்டால இருக்க இங்க பாருங்க கன்சால்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம டோட்டலை ஆட் பண்ண போறோம் இல்லைங்களா? அதனால என்ன பண்ண போறோம், இங்க சம்முன்னு செலக்ட் பண்ணிக்கணும். சம் ஃபங்க்ஷன்ல சம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ரெஃபரன்ஸ்ல நம்ம என்ன எந்த டிபார்ட்மெண்ட்டோட அமௌண்ட் ஆட் பண்ண போறோம், ப்ரொடக்ஷனோடது ஆட் பண்ண போறோம். ஸோ அதை ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோடது அந்த அமௌண்ட் ஃபுல்லாமும் செலக்ட் பண்ணி நான் ஆட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அதையும் அமௌண்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணி நான் ஆட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டோட மொத்த வேஜஸோ, டிராவல் எக்ஸ்பென்சஸ், என்டர்டைன்மெண்ட் இங்க ஃபுல்லா டோட்டல் ஆகி வந்துடும். இப்போ இதுக்கான ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க ஆவரேஜ்க்கும் அதேதான். டேட்டால இருக்க கன்சால்டேட்ல போயிட்டு இங்க ஃபங்க்ஷன் இருக்க இடத்துல நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதை அங்க இருக்க ஆட் பண்ணதுனால ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ரிசீவ் ஆயிடும். இதுதான் இந்த எக்ஸசைஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இதில் நீங்க அழகா முடிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அழகா எய்ம், ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் ரிசல்ட் எழுதிட்டு உங்களோட ப்ராக்டிக்கலை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மழை பெய்யுது போல.